ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா. இந்த டாக் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சொன்னேன் இல்லைங்களா, தஞ்சாவூரில் பிடிச்சாங்க. ஒரு இன்ஃபார்மர் வினிதா வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க, பிடிக்க விடாமல் பண்ணிட்டாங்க, பிரச்சனை பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதனால் அது கேஸ் வரைக்கும் போகலை. அவங்க வச்சுருக்கிற இடத்த வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, தஞ்சாவூரில் எஸ்பிசிஐயில் தான் அந்த டாக்கெல்லாம் இருக்குது, சேஃபாக தான் இருக்குது. 4 நாள் கழித்து கருத்தடை பண்ணி கொண்டாந்து விட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கவர்மெண்ட்டில் டாக் பிடிக்கிறாங்க, அந்த வலை கூட சரியாக இல்லைங்க. ஒரு ஓட்ட வலையில் அது எஸ்கேப் ஆகுது. இப்படியெல்லாமா இருப்பாங்க? ஒரு வலையை கூட கரெக்டாக கொண்டு பிடிக்கிறாங்களான்னு பாருங்கள். இது கூட தெரியல. இவங்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? இவர் பாருங்கள், இவர் வந்து இன்றைக்கி ஆகஸ்ட் 15, நேற்று வந்து பார்த்திங்கன்னா சரியான போதையில் சென்னையில் தான் இது வந்து நடந்திருக்கு. பாருங்கள், அப்படியே பேட்டு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு நாயை அடித்து கொன்னே தீர்வேன்னு விடிய போதையில் அலைஞ்சிருக்காரு. ஆனால் விடிய காலம் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணிட்டாருங்க. அடித்து கொன்று அந்த டாகை கொண்டு போய் ரயில்வே கேட்டில் வந்து போட்டுட்டாங்க. அடித்து கொன்னே தீர்வேன்னு சொல்லி விடிய அடித்து கொன்று சாவடிச்சிட்டாங்க அந்த ஒரு நாயை. மற்ற நாயெல்லாம் பாருங்கள் தெரிச்சு ஓடுது. அதில் ஒரு அம்மா சொல்லுது, அடி 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 நல்லா அடி நல்லா அடி, நல்ல தாய் நல்ல மகன். இந்த மாதிரி ஒரு தாய் மகனும் தமிழ்நாட்டுக்கு அவசியம் தேவை. அப்படி போட்டு அடித்து இந்த வாயில்லாத ஜீவன்களை சித்திரவதைப்படுத்துகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் என்ன கணக்கு கொடுக்க போகிறானே தெரியலை. நல்ல விதமாக அடித்து கொண்டு போய் ரயில்வே டேக்கில் போட்டுட்டாங்க. அதுவும் செத்து போயிடுச்சு. நல்ல ஒரு தாய் மகனோட இந்த நாட்டுக்கு இவங்க தேவை. கண்டிப்பாக இவங்க சேவை தேவை. அதுக்கு நம்ம எல்லாருமே கிளாப் பண்ணணும். ஒன்றும் இங்கே பாருங்கள், இது வந்து குமாரபாளையத்தில்ங்க. இன்றைக்கி காலையில் வந்த நியூஸு. ஒரு 10 குட்டியை 2 டாக்கு போட்டிருக்குது. ஒரு 6 குட்டி, ஒரு 4 குட்டி, அதில் 8 ஆண் குட்டி, 2 பெண் குட்டியை கொண்டு போட்டு போயிருக்காங்க. அந்த பக்கமாக வர்ற ஒரு கூலி வேலைக்கு போகிற ஒரு உமன், ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு நான் கைத்தட்டியே ஆகணும். 4 நாளாக அவங்க வச்சு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எனக்கு இன்றைக்கி கால் பண்ணி இந்த டாக்கை ரெஸ்க்யூ பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்திருக்கேன் ஒரு வேலையாக. காலையில் போய் இவங்களை ரெஸ்க்யூ பண்ணி அடாப்ஷன் கொடுத்துருவேன். இந்த அளவுக்கு வந்து இந்த வாயில்லா ஜீவன்களை, அந்த குட்டியை தாய்கிட்ட பால் கூட குடிக்க விடாமல் கொண்டு போட்டிருக்கானுங்க. அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்படும், இந்த குட்டி பாருங்கள் என்ன பாடுபடுதுன்னு. இதுக்கெல்லாம் அவங்க என்ன கணக்கு காட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஒரு ஆண் நாய்க்கும் பெண் நாய்க்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லைங்க. அந்த பருவம் வந்தால் அவங்களுக்கு ஏபிசி பண்ணி கருத்தடை பண்ணிவிட்டா அவங்களும் ஒரு ஆண் குட்டிக்கு சமந்தான். வீட்டையும் நாட்டையும் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. இது என்றைக்கு இந்த மக்களுக்கு புரிய போகுதோ தெரியல. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.